டேய் சார் வணக்கம் சார். என்னடா சார் இந்தாங்க சார். சார் சார் இனிமே என்ன என்கவுண்டர் அது இதுன்னு சொல்லி மிரட்டாதீங்க சார். என்னடா எனக்கே லஞ்சமா? அப்படி கூட வச்சுக்கலாம் சார். என் பெர்மிஷன் இல்லாம என் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததே தப்பு. அதுவும் இல்லாம எனக்கு லஞ்சம் கொடுக்கறது அதை விட பெரிய தப்பு. இனிமே இந்த பக்கம் வந்தா உண்மையிலேயே உனக்கு என்கவுண்டர். நான் ஏன் சார் இனிமே இங்க வர போறேன்? பாடி வா. ஷைனிங் எல்லாம் ஓவரா இருக்கு. கண்ணு வைக்காதீங்க. முன்னாடி எல்லாம் என்ன தேடி தானா வருவேன். இப்போ உன்னை வர வைக்க ஒரு ஆள் அனுப்ப வேண்டியதா இருக்கு. இன்னும் ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்துடுறேன். வாயா வா. வழக்கம் போல லேட்டா? சார் வர்ற வழியில் மல்லிகைப்பூவும் அல்வாவும் கேட்டாங்க. மல்லிகைப்பூவை மதுரையிலையும் அல்வாவை திருநெல்வேலியிலையும் வாங்கினியாக்க? எப்ப பார்த்தாலும் லேட்டா வந்துட்டு ஏதாவது காரணம் சொல்றதே ஒரு வேலையா போச்சு உனக்கு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பொம்பளை பிள்ளை சார். கல்யாணம் முடிஞ்சு ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துச்சா இல்ல உன் பொண்டாட்டி புள்ள புள்ளன்னு புலம்புனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சா? சார் குடும்பத்தை பத்தி போய ஸ்டேஷனுக்கு போய. பெரிய ராயல் ஃபேமிலி. டென்ஷன் ஆகாதீங்க. அவரை போட்டு எதுக்குங்க வைக்கிறீங்க? ஏச்சா, இவனுக்கெல்லாம் பாவ புண்ணியமே பார்க்க கூடாது. அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா விட்டா நம்ம தலையில ஏறி உட்காந்துருவானுங்க. எதுக்கு இப்ப இவன் பேச்சு நமக்கு? நம்ம வேலையை பார்ப்போம். பாம்பு கொத்திருச்சு. பாம்பு. ஐயோ ஐயோ அம்மா, வெல்ட்ட வச்சு கட்டிடுறேன். பார்த்துட்டேன் சார். நான் பிரேக் கழட்டும் போது உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க பாம்பை போடும்போது என்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. எதிரிக்கு எதிரி நன்மை சார். சரிங்க சார். சரிங்க சார். அக்கா என்னது? அவ்வளவு வயசாயி போச்சா எனக்கு? அம்சவேணினே கூப்பிடு. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். அக்கா சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஏட்டையா, நல்ல சாப்பாடு வேணும்னு கேட்டாரு. அதான் நம்ம ஹோட்டலுக்கு கூட்டு வந்தேன். அப்படின்னா உனக்கு நான் கமிஷன் கொடுக்கணுமா? உங்கள்ட்ட எல்லாம் கமிஷன் கேட்பானா? சரி சரி, நீ போ. சாரை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சார் வர சார். சரக்கு அடிக்கலாமா? சரக்கா? இங்கயா? சச்சச்சச்ச, எனக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும் சார். சரக்கு அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் கோர்ட்டுன்னு நாயா அலையணும். ஐயோ, அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் சட்டத்தை மதிக்கிறவ. சார் தினமும் இப்படிலாம் இல்ல சார், என்னைக்காவது ஒரு நாள், அதுவும் கலாட்டா பண்ணாத கஸ்டமரா இருந்தாதான். இனிமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் விட மாட்டேன் சார். அட, நீங்க குடிக்கிறதுக்கு தான் கேட்டீங்களா? வாங்க சார். எங்கடி உன்னை அடிச்சவன் வருவான்னு சொன்ன, ஆளையே காணோம். அதாண்டி எனக்கும் தெரியல. சரி வா போலாம். என்னடி ஆச்சு? இரு, நான் ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டு வந்துடுறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? கையில் அடிபட்டிருக்கு, ஒரு லெட்டர் எழுதி தர முடியுமா? ப்ளீஸ் எழுதி கொடுங்களேன். அந்த சிரமம்லாம் உங்களுக்கு எதுக்கு? இதாங்க. என்ன எழுதணும்? மேலே மன்னிப்பு கடிதம்னு எழுதிக்கோங்க. அப்புறம்? எப்படியோ எந்த வகையிலையோ என் மனசில் நீ இடம் பிடிச்சிட்ட. உன் மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு தெரில, அதான் உயிரான ஃப்ரெண்ட் அடிக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கு தான் இந்த மன்னிப்பு கடிதம். இவன் தாண்டி அறிவு இருக்காடா உனக்கு? லூசாடா நீ? என் ஃப்ரெண்ட் அடிச்சா எனக்கு லவ் வரும்னு எவன்டா சொன்னது? இடியட். இத பார், எனக்கு லவ்வும் வராது, ஒண்ணும் வராது. எப்படி வரும்? நடு ரோட்ல எல்லாருக்கும் மத்தியில சொன்னா எப்படி வரும்? லவ் வராது, ஆனா வரும். நீ வேணா பாரு, நீ வீட்டுக்கு போவ, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன், சரியா தூங்க மாட்டேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நாளைக்கு வந்து சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன் உனக்கு லவ் வருமா வராதான்னு. வரட்டா? எங்கடி அந்த கிறுக்க? தெரியலையே. பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். இத பார், நான் வழக்கத்துக்கு மாறா நல்லா தூங்குனேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா அரட்டையும் அடிச்சேன். போதுமா? இதோ வரேன். என்னடா இது? வந்துருச்சு. என்னடா வந்துச்சு? லவ் வந்துருச்சு. அறிவில்லையா உனக்கு? எனக்கு ஒரு லவ்வும் வரல, ஒரு கன்றாவியும் வரல. வந்துருச்சு. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ வழக்கம் போல இயல்பா இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்திருக்க. அதை வச்சுதான் சொல்றேன் உனக்கு லவ் வந்துருச்சு. வரல வரல வரல. அமைதியா இரு. எதுக்கு டென்ஷன் ஆற? நீ வரலன்னு சொல்ற, நான் வந்துச்சுன்னு சொல்றேன். இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம அப்படியே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்தான்னு வச்சுக்கோ, உனக்கு லவ் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஹேய், நல்ல ஐடியாடி. இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம அப்படியே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. அப்புறம் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டான்ல? அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ண மாட்டேன்ல? இங்க பார், இந்த லெட்டர்ல நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பார்த்துப்பேன், உனக்காக உயிரை கொடுப்பேன், உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன், உன் கண்ணில் கடைசி வரைக்கும் ஆனந்த கண்ணீரை தான் பார்ப்பேன். அப்படி இப்படின்னு இதுல எதுவும் எழுதல, அதையும் தாண்டி ஒன்று எழுதியிருக்கு. பார்த்தா? ஆறுமுகம் தானே சட்டையை கலெக்டரா சட்டைய இவ்வளவு டேலண்டான எனக்கு போலீஸ்ல வேலை கொடுக்க மாட்டீங்களா? அத்தா, நான் போலீஸ் ஆயிட்டேன். அத்தா, நான் போலீஸ் ஆயிட்டேன். என்ன அங்கிள், நீங்க ஒரு ஏட்டு போய் போய் ஒரு பைத்தியக்காரன் கிட்ட பயப்படலாமா? போதுமா? என்ன அங்கிள்?
பின்னால ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு தெரியலையா? ஜாக்கெட்டா? அச்சச்சோ. இனிமே நீ சிரிக்கவே கூடாது. பண்ற நீ என்ன காரியம் பண்ற? உன் ஆத்தால போய் படம் போடுறா, உன் பொண்டாட்டிய போய் போன்ல படம் போடி, தங்கச்சி போய் படம் போடுறா, நாதரி நாயே போய் படம் போடுறா. என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? போலீஸ் தானே எடுத்துக்கிட்டு என்ன காரியம் பண்ற? உன்னெல்லாம் நம்ம போட வெளியே முதல்ல வெளியே போ. நீ நிக்காத, வெளியில போ. இன்னொரு தடவை இந்த கடை பக்கம் வந்த செருப்பாலி அடிப்பேன். பாடி உள்ள. புதுசா வந்தவர்ல அதான் அம்சாவை பத்தி தெரியல. போ தெரிஞ்சுக்குவான். இவனுக்கெல்லாம் இது தேவையாயா? உடம்பு புண்ணாகி கதையா? உன் பொண்டாட்டிய போய் போன்ல படம் போடி, உன் தங்கச்சி போய் படம் போடுறா, நாதரி நாயே. இன்னொரு தடவை இந்த கடை பக்கம் வந்த செருப்பாலி அடிப்பேன். தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. மன்னிப்பா மன்னிப்பு, எழுப்பட்ட பையன். உன்கிட்ட ஒரு நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என் அண்ணன் இல்லை. நீ என்கிட்ட பழகாததையும் பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் நீ என் அண்ணன்கிட்ட பழகாததையும் பேசாதையும் என்னால் தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு அண்ணன்கிட்ட பேசு. இப்படிக்கு உன் ஜெனிஃபர். படி. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என் தங்கை இல்லை. என்கிட்ட பழகாதையும் பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் என் தங்கை கிட்ட பழகாதையும் பேசாதையும் என்னால் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செய்து என் தங்கை கிட்ட பேசு. இப்படிக்கும் ஜேம்ஸ். இப்போ கூட உன் லவ் தோத்து போச்சுன்னு கவலைப்படாம என் ஃப்ரெண்ட்ஷிப் தோத்து போச்சுன்னு கவலைப்படுறியே. அவளை லவ் பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல. அது ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடலாம். ஆனால் என்னால் தானே அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சு. கவலைப்படாத, இப்படியாச்சும் மீட் பண்ணி உங்ககிட்ட பழையபடி பேச வைக்கிறேன்.
சொல்றதை கேளு. நான் ஸ்கூலுக்கு போட மாட்டேன். வழி விடுறியா இல்ல போலீஸ் கிட்ட புடிச்சு Please, கொடுத்துறவா? வழி விடுறா. ஏய், ஒரு செக். வழி விடுன்றல்ல. நில்றா. என்னடா பண்ற? ஸ்கூலுக்கு போற பொண்ணை மறிச்சு கலட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இல்ல சார். உன்னை ஈடிசியில் உள்ளதெல்லாம் தான் சரிப்பட்டு வருவேன். வண்டி எப்படா ஸ்டேஷனுக்கு? சார் சார் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு சார். நான் யாரையும் ஃபாலோ பண்ணல சார். யாரையும் ஃபாலோ பண்ணல? சத்தியமா இல்ல சார். வண்டியை திருப்பிக்கிட்டு போ. சரி சார். இவரை மன்னிச்சிருக்கலாம்ல. அம்மா 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 தாப்பா போடல, வெளியில போட்டிருக்குமோ? எங்க போயிருப்பாங்க? மட்டும் சூப்பரா அம்மா கோமலை வந்துட்டா. நான் இப்போ போயிட்டு நாளைக்கு நிறைய வாங்கிட்டு வரேன். வாடி வா. எங்க ஏன் அழுவுற? என்னாச்சு? அம்மா நீ குடிக்கிற அளவுக்கு போவே நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? ஏய் இது சாராயம் இல்லடி, டானிக், மருந்து. என்னது உனக்கு கொப்பளம் வந்துருச்சு? நீயும் குடி. இது குடிச்சா கொப்பளமே வராது. தோல் சும்மா தலை தலைன்னு ஜொலிக்கும், பல பலன்னு மின்னும், வயசு குறையும், அழகு கூடும். ஏன் பொம்பளைங்களே உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்கடி. இந்தா குடி. அம்மா குடிடா. மருந்தெல்லாம் கீழே ஊத்திட்ட. சரி சரி, நாளைக்கு அந்த லாரி டிரைவர் கிட்ட சொல்லி மருந்து வாங்க. அப்பா விட்டுட்டு போயிட்டேப்பா. கோமலவள்ளி, ஏய் கோமலவள்ளி, எங்க போயிட்டா? கோமலவள்ளி, கோமலவள்ளி, கோமலவள்ளி. சைக்கிள் இங்கதான் இருக்கு, எங்க போயிருப்பா? ஐயோ கோமலவள்ளி, எங்க இருக்க? கோமலவள்ளி, கோமலவள்ளி. அம்மா உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு. நான் வீட்டை விட்டு போறேன், என்ன தேடாத. ஐயோ என் பொண்ணு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாளே. கோமலவள்ளி, கோமலவள்ளி, கோமலவள்ளி.
ஏன் அலறி அடிச்சு ஓடி வர? என்னாச்சுமா? கேட்குறல என்னாச்சு? அங்கிள், ஏமா பதட்டமா இருக்க? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அங்கிள். வீட்டை விட்டு ஓடி வந்து என்ன சொல்ற? ஏன் ஓடி வந்த? என் அம்மா சரியில்லை. என் அம்மா கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல. அதனால தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அழுகாதம்மா, அழுகாத அழுகாத. உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்க அம்மா அப்பாவை தப்பா நினைச்சுக்கிட்டு அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறது. வந்துட்டு எங்க போறது என்ன பண்றது தெரியாம முழிக்கிறது. ஆமா, நீ எந்த தப்ப பண்ண? நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவில்லை. காரணத்தோட தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். என்ன காரணம்? நான் கன்னியாஸ்திரி ஆகணும் தான் வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க. நீ ஏன் கன்னியாஸ்திரி ஆகணும்? மத்தவங்க என் அம்மாவை தப்பா நினைக்கிற மாதிரி என்னை யாரும் நினைக்க கூடாது அங்கிள். மத்தவங்க என் அம்மாவை கேவலமா பாக்குற மாதிரி என்னை யாரும் பார்க்க கூடாது அங்கிள். நான் மத்தவங்களுக்கு பணிவிட செய்யணும், அவங்க பாராட்டணும், மதிக்கணும். அத பார்த்து எங்க அம்மா திருந்தணும் அங்கிள். நான் கூட நீ அவசரப்பட்டு ஓடி வந்துட்டியோன்னு தான் நினைச்சேன். நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்துக்க. இப்ப புரியுது. நீங்க என்ன புரிஞ்சுட்ட அளவு கூட என் அம்மா என்ன புரிஞ்சுக்கலாம் அங்கிள். கவலைப்படாதம்மா, நீ ஆசைப்பட்டபடியே கன்னியாஸ்திரி ஆகலாம். அங்கிள், எனக்கு தெரிஞ்ச சர்ச்சு ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நினைச்சா கன்னியாஸ்திரி ஆக்கிடுவாரு. அவர் சென்னைக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ எங்க தங்குவாமா? தெரியல அங்கிள். உங்க அம்மா கண்ணையும் படக்கூடாது. வெளியூருக்கு போயிருக்கிற ஃபாதர் இங்க வர்ற வரைக்கும் நீங்க தான் தங்கி ஆகணும். ஒன்று பண்றியா? சொல்லுங்க அங்கிள். ஃபாதர் வர்ற வரைக்கும் என் வீட்டில் தங்கிக்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வண்டியில் ஏறுமா. நல்லா உட்காந்துட்டியம்மா.